திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தரை இயற்றிய 3ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் மருளரசு அவர்களையும் வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சியை தொகுத்தளிக்க காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ராஜா அவர்களையும் வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இணைந்து நுழைவோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும். திருச்சிற்றம்பலம். ஐயா ராஜா ஐயா வாங்க. சிவாயிரம் சிவாயிரம். திருப்பள்ளி எழுச்சி. ஆது பழ சுவையென அமுதென அறிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர் பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளார் திருப்பெருந்துறை மன்னா. எது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாசேக சுந்தர திருவாத ஊர் மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார் கரூர் தெல்ல பூந்துருத்து நம்பி வருஞான கண்டராதித்தர் வேளாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடர்தாம் பொன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடெங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 118வது நாளாக 3ஆம் திருமுறையிலே 68வது பதிகம் திருக்கயிலாயம். இதுக்கு திரு இராகம்னு சாதாரி பண்ண அமைந்திருக்கிறது. பகற்பண் 6ஆக நாழிகை 16லிருந்து 18க்குள்ள மணி 12லிருந்து 1:12 வரைக்கும் அந்த 3:45 நாழிகையில பந்துவராளி ராகத்திலே பாடக்கூடியது. வடநாட்டின் 5வது தலமாக இமயமலைக்கு வடக்கே திபெத் பீடபூமியில் இருக்கிற அந்த இடம். இங்கே சாமி கைலாயநாதராகவும் அம்பாள் பார்வதி தேவியாகவும் அமர்ந்திருக்கிறார்கள். இதற்குரிய பெரிய புராண பாடல் 1026. சாம்பசிவம் வந்திருக்காங்களா? இல்லைங்கய்யா, ஓய்வுங்கய்யா. படிக்கிறேன். 1026 சிவாயிரம்.
அங்கண் வடதிசை. பெரிய புராண பாடல் வரிசையில் இடஞ்சுட்டி வரக்கூடிய பாடல் 1026. திருமுறை பாடல் 3வது திருமுறையில் 68வது பதிகத்திற்கு. அங்கண் வடதிசை மேலும் உடக்கின் மேலும் அருந்தமிழின் வழக்கங்கு நிகழதாக திங்கள் புனை முடியா தந்தானந்தோறும் சென்று தமிழ் இசை பாடும் செய்கை போல மங்கையுடன் வானவர்கள் போற்றி சைப்ப சீற்றிருந்தார் வடகையிலை வணங்க பாடி செங்கமல மலர் வாவி திருக்கேதாரம் தொழுது திருப்பதிகை இசைத்திருந்த பாடி. ஞானசம்பந்த பெருமான் திருக்காலத்திலே இருந்து அங்கிருந்து வடக்கிலே உள்ள பகுதியெல்லாம் தமிழ் வழங்கும் பூமி இல்லாத காரணத்தினாலே இங்கிருந்து கொண்டே அந்த வடகையிலையை பாடுகிறார். பாடுகிற போது அங்க தமிழ் இசையாலே பாடுகிறார் என்று சொல்கிறார் சேக்கிழார். அப்படி பாடப்பட்ட அந்த பாடல் முதல் பாட்டு. வாழவரி கோள புரி கீழ துரி தாளின் மிசை நாடு மகிழ்வர் ஆளும் அவர் வேள நகர் போளையில கோள களிராளி வரவில் தோளமர தாள மத கூலியழமேளி மிழு தூளி வளர்பொன் காளமுகின் மீளமிருள் கீழ விரி தாள கையிலாய மலையே. தமிழ்ல இருக்கிற அந்த சந்த பாடல் நம்ம இவர் மாதிரி ஞானசம்பந்தர் மாதிரி சந்தம் பாடுவதற்கு ஆள் இல்லை என்ன, அவர் அதனாலதான் ஞானசம்பந்தர் என்ன திருப்புகள்ல பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவரே கூட என்ன பண்ணாரு, ஞானசம்பந்தர் மாதிரிதான் சந்தம் பாடணும்னு அவரே பெருமானிடத்துல விண்ணப்பிக்கிறார். என்ன புவியதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போல அமிர்த கவித்தொடை பாட அடிமை தனக்கு அருள்வாயே. ஏதாவது ஒரு சொல் எடுத்துட்டு அந்த சொல்ல அந்த அந்த ஒரு எழுத்து எடுத்துட்டு அந்த எழுத்து அந்த பாடல் முழுதும் பல இடங்கள வரா மாதிரி அது அந்த லா என்ற சொல்ல எடுத்துக்கிட்டு இந்த பாட்டை அமைச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு ஒரு பாட்டிலும் ஒரு ஒரு சொல் எடுத்துட்டு ஒரு எழுத்து எடுத்துட்டு அந்த எழுத்து பல இடத்திலும் விரவி வர மாதிரி பாடி இருக்கிறார். ஆனா ஒன்னொன்றுக்கும் நிறைய பொருள் உண்டு. நம்ம பொருளை ஆராய்ச்சி பண்ணிக்கினே போனோம்னா அது உலகியல் ஆராய்ச்சியாக மாறும். எல்லாத்துக்கும் பொருள் கைலாய பெருமான் என்ற வகையிலே நாம் அதற்கு கைலாய பெருமான் நினைத்து இந்த பகுதியை பாடினால் பெருமான் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வான் என்ற வகையில நாம் இந்த பதிக பாராயணம். வாழ்க வாழ்க. இரண்டாவது புற்றரவு. நடராஜையா படிக்கிறீங்களா? சிவாய நம. சிவாய நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புற்றரவு பற்றியகை நெற்றி புற்றரவு பற்றியகை நெற்றியது மற்றொரு கண் ஒற்றை விடையன் செற்றதையில் உற்றதுமை அற்றவர்கள் நற்றுணைவன் உற்ற நகர்தான் சுற்றுமணி பெற்றதொலி செற்றமொடு குற்றமில தெற்ற எனவினாய் கற்றவர்கள் சொற்றொகையின் முற்றமொழி பெற்ற கையிலாய மலையே. திருச்சிற்றம்பலம். உற்றரவு பற்றியதை நெற்றியது மற்றொரு கண் ஒற்றை விடையான் என்று பெருமான் அந்த புற்றிலே இருக்கிற அரவை எடுத்து தன் மேலே உலவு விட்டான். எதனாலே அது பகையாக வந்தது. அந்த பகையை நட்பாக்கி கொள்வதற்காக உலவு விட்டான். நெற்றியிலே இன்னொரு கண் வைத்திருக்கிறான். அது அந்த நெற்றி கண்ணாக திகழ்கிறது. ஒற்றை விடையன். விடை என்பது அறத்தின் அடையாளமாக எழுதி கொடியாகவும் ஊர்தியாகவும் வைத்திருக்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. சிங்கவரை. அடியேன் படிக்கிறேன். சிங்க அறை மங்கையர்கள் தங்களன செங்கை நீரை கொங்கு மல தூய் எங்கள் வினை சங்கை அவை இங்கு அகல அங்கு மொழி எங்கும் உளதாய் திங்கள் இருள் நொங்க ஒளி விங்கி மிடில் தொங்கலோடு தங்க வயலே கங்கையோடு பொங்கு சொடை எங்கள் நீரை தங்கு கைலாய மலையே.
கங்கையோடு பொங்கு சடை எங்கள் இறை தங்கு கைலாய மலையே. கங்கையோடு பொங்குசகை எங்களிலே தங்குகையில் அயமலையே. தன்னுடைய சடையிலே கங்கையை தாங்கி இந்த உலகத்தினுடைய ஆபத்தை காப்பாற்றிய பகீரதன் வேண்ட அதை காப்பாற்றின என்ற சொல்கிற செய்தியை உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. முடிய சடை அடியன் படுகிறேன். முடிய சடை பிடிய ஒரு வடிய மழு உடைய செடி உடைய தலையில் வெடிய வினை கொடியற் கடையிடு சிலுபலி நொடிய மகிழாடிகள் இடமாம் கொடிய குரல் உடைவிடை கடிய துடி அடியிடும் இடியின் அதிர கடிய குரல் நுடிய முகில் மடிய அதர் அடிகோள் கையலை மலையே. கடிய குரல் நொடிய முகில் மடிய அதர் அடிகோள் கையலை மலையே. திருச்சிற்றம்பலம். கடிய குரல் நெடிய முகில் அடியர் அதர் அடிகொள் கைலாயமலையே. அங்க அந்த வடக்கிழக்கு அந்த பனிமலை அங்கே, அதனால அங்க மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. அந்த மேகங்களை சுற்றி இடி இடிக்கின்றன, ஆனால் நல்ல மழை பொழிகின்றன என்று இயற்கை அழகை ரசித்து பாடிய பாடல். அடுத்து 4வது பாட்டு, 5வது பாட்டு. பத்மாவதி அம்மா படி. சிவானமயா உடங்கையில் நுடங்கு எரி தொடர் எழ விளர் கிளர் படல் கொள்ளரவம் மடங்கு ஒளி பலர்ந்திட நடம் தரு விடங்க நதியிடம் தன்முகில் போய் தடங்கள் தொடர்ந்து உடன் தொடங்குவ இடம் கோலம் இடைந்த குரலார் கடுங்காலின் முடங்கு அலை நுடங்கு அரவு ஒடுகு கையிலை மலையே. அரவு ஒடுங்கு கைலாய மலையே. கைலாய மலையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கைலாயமலை கொண்டு போறாங்க. வாழ்க வாழ்க. குடங்கையின் உடங்கிரி தொடர்ந்தழ விடங்களில் படங்கொளரவம். அதனால கையிலே அவன் அனலேந்து ஆடுகிறான், அதன் மூலமாக நம்முடைய வினைகள் எல்லாம் சுட்டரிக்கிறான் என்ற வகையில சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஏதமில சித்ரா படிக்கிறீங்களா ஐயா? திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். ஏதமிழ பூதமோடு கோதை துணையாதி முதல் வேத விகிர்தன் கீதமுடு நீதி பல ஓதி மறவாது பயில் நாதன் நகர்தான் தாது பொதி போது விட ஊது சிறை மீது துளி கூதல் நலிய காதல் மிகு சோதி கிளர் மாது பயில் கோது கையிலாய மலையே. கையிலாய மலையே. திருச்சிற்றம்பலம். காதன் மிகு சோதி கிளர் மாது பயில் கோதுமையில் அயக்கிளியே. அங்க மாது என்று இங்க பார்வதி தேவம்மாள் பெருமானை நோக்கி பெருமானை நோக்கி அன்பு கொண்டு அதனாலே பெருமானை நோக்கி பாடுகிறார். அந்த பாடலுக்காக அவன் ஆடுகிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. சென்று பல சிவனேசர் என்கின்ற ஸ்ரீதேவ். சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களும் திருவடியிலும் மனமுடிமைகளால் வணங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். சென்று பல வென்றுளவு புன்தலையர் துண்டலொடும் ஒன்றி உடனே நின்றமரர் என்றும் இறை வண்டனடி சென்று பணிகின்ற நகர்தான் துன்று மலர் பொன்திகள் கொன்றை வீரை தண்டலோடு சென்று கமழ கன்று பிடி தொன்று கழிரென்றிவை முன்னின்று கையிலாய மலையே. கண்டு பிடி தொன்று கழிரென்றிவை முன்னின்ற கையிலாய மலையே. கையிலாய மலையே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. கைலாய மலையில எப்படி பெருமான் தானும் தன் தையலுமா இருக்கிறானோ அதே மாதிரி அங்கே அந்த கைலாயமுடைய அந்த பகுதியில பிடி என்கிற பெண் யானையும் களிறு என்கிற ஆண் யானையும் இணைந்திருக்கின்றன என்று இயற்கை அழகை ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. மறுப்பிடை நெருப்பெழும். சித்ரா ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா.
இப்பதான் பாடி முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா. இருந்தாலும் எனக்கு ஒரு சிவாய வாய்ப்பு. நம. நன்றிங்க ஐயா. பாடுங்க பாடுங்க. சரி பாடுங்க ஆர்வமா பாடுங்க. பாடுங்க. 8வது சரி சிவா. பாடல் தானுங்க ஐயா? ஆமாமா 8வது பாட்டு. சிவா. திருச்சிற்றம்பலம் ஐயா. பரிய திரை பெரிய புனல் வரிய புலியுரிது யுரியதுடை. அதுலமா 8வது பாட்டுமா மறுப்பிடை. சரி சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மறுப்பிட நெருப்பெடு. சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மறுப்பிடை நெருப்பொழுதருக்கொடு செரு செய்த பருத்தகலின் பொறுப்பிடை விருப்புற விருக்கையை ஒருக்குடன் அரக்கணராதொருத்தியை வெறுக்குற வெருட்டலும் நெருக்க நிறுத்த விரலார் கருத்தில் ஒருத்தனை எருத்திர நெறித்த கையிலாய மலையே. ஐயா இன்னும் ஒரு முறை படிச்சிருங்க ஐயா. படுமா ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. பாட்டு பண்ணா நிதானம் படிக்க என்ன பதட்டம்? சரிங்க ஐயா. தானத்தில் சிறந்த தானம் நிதானம். சரிங்க ஐயா. மறுப்பிடை நெருப்பெழுதொரு செரு செய்த பருத்தகலின் பொறுப்பிடை விருப்புற விருக்கையை ஒருக்குடன் அரக்கனுணராதொருத்தியை வெறுக்குற வெருட்டலும் நெருக்கன நிறுத்த விரலார் கருத்தில ஒருத்தனை எருத்திர நெறித்த கையிலாய மலையே. திருச்சிற்றம்பலங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கருத்தில ஒருத்தன் எருத்திரல் நெறித்த கையிலாயமலை என்று அந்த பெருமானும் பெருமாட்டி இருக்கிற அந்த இடத்த போய் நம்ம இது பண்ணலாமா அப்படின்னு இல்லாம அந்த கருத்து இல்லாமல் அந்த கைலாய மலையை அசைத்து பார்த்தான். அதனாலே அவன் ஒருக்கப்பட்டான் என்ற ராவணனுடைய செய்தி சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. பரிய திரை பெரிய புனர். பிரேமாமா படி பிரேமா. தொண்டை சரியில்லை நான் கேட்டுக்கிறேன் ஐயா. சரிம்மா சரிம்மா. நான் படிக்கிட்டேன் ஐயா. நான் படிக்கிட்டுங்களா? இருங்க 2 சித்திராமா இருக்கிறாங்க. அதனாலதான் ஐயா குழம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்க ரயில்வே அம்மா சித்திராமா படிக்க வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் இருங்க. 2 சித்திரா இருக்கிறது ஐயா குழம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ரைட். ஆமா சரி சரி ரைட். அவங்க பணியா இருக்காங்க நினைக்கிறேன். நன்றி பிரேமாமாவுக்கு நன்றி, சித்ராமாவுக்கு நன்றி. எல்லாம் நீங்க காதால கேட்டு உமா மகேஸ்வரி இருக்காங்களா? பரிய திரை பெரிய புனல் வரிய புலி உரியது உடை பரிசை உடையான் பரிய வலை அரிய கனி உருவினோடு உருவி வினவர் பிரிவில் நகர்த்தான் பெரிய எரி உருவம் அது தெரிய ஒரு பரிவு தரும் அருமை அதனால் கரியவனும் அரிய மறை புரியவனும் மறுவு கைலாய மலையே. கரியவனும் அரிய மறை புரியவனும் மறுவு கைலாய மலையே. கரியவன் என்கிற திருமாலும் மறை புரிபவன் என்கிற நான்முகனும் அறிய முடியாத பெருமானாக யான் எனது என்ற செருக்குக்கு அடங்காத பெருமானவன் இருக்கிறான் என்று சொல்கிற பாட்டு. வாழ்க வாழ்க. அண்டத்தொழு சண்டி பணி. லலிதா அம்மா படிங்க ஐயாவை சேர்ந்து. வாங்க நமஸ்காரம். அண்ட தொழு சண்டிபணி கண்டிமை கொண்ட இறை துண்டமதியோடு இண்டை புனை உண்ட சடை முண்டதர சண்டை இரு கண்டரிடமாம் குண்டமன அண்டர் அவர் மண்டை கையில் உண்டலறி மிண்டு சமயம் கண்டவர்கள் கொண்டவர்கள் பண்டு அறியாத கையிலாய மலையே. கண்டவர்கள் கொண்டவர்கள் பண்டும் அறியாத கைலாய மலையே. நமச்சிவாய ஐயா. கண்டவர்கள் கொண்டவர்கள் பண்டுமறியாத கைலாய மலையே. எதை கண்டவர்கள்? அண்டதொடு சண்டி பணி கண்டவர்கள் என்று சொல்கிறார். சண்டேச நாயனார் வழிபாட்ட தேவர்களும் கண்டு மகிழ்ந்தார்கள் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து சிவாய நம ஐயா. சிவாய நம. அடியன் பாலசுந்தரம். பாடுங்க.
அந்தன் வரை வந்த புனல் தந்ததிரை சந்தனமொடு உந்து அகிலும் கந்தமலர் கொந்தினொடு மந்தி பல சிந்து கையிலாய மலை மேல் எந்தையடி வந்த நகு சந்தமொடு செந்தமிழ் இசைந்த புகழி பந்தனுரை சிந்தை செய்ய வந்த வினை நைந்து பரலோகமெடிதே. பந்தனுரை சிந்தை செய்ய வந்த வினை நைந்து பரலோகம் எளிதே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. ஞான சம்பந்த பெருமானுடைய சந்தமொடு செந்தமிழ் இசைந்த புகழி. அந்த புகழி பந்தன்ப ஞான சம்பந்த பெருமான் சந்தமோடு செந்தமிழ செய்த இந்த பதிக பாராயணத்தாலே நமக்கு என்ன வினைகள் நைந்து பரலோகம் எளிதாக அமையும் என்று ஞான சம்பந்த பெருமான் பதிகப்பலன் சொல்கிறார். பரலோகம் எளிதே என்று நமக்கு பதிகப்பலன் சொல்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 69வது பதிகமாக திருக்காலத்தி. இது இதுவும் சாதாரி என்ற பண், பகற்பண் 6ஆக, நாழிகை 16 - 18, மணி 12 மணிலிருந்து 1 பகல் 1 மணி 12 மணிக்குள்ள வந்துவிடர் ஆழத்தை பார்க்கக்கூடியது. தொண்டை நாட்டினுடைய 19வது தலமாக கூடூர் ரேணிகுண்டா பகுதிக்கு இடையில் இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் காலத்திநாதர், அம்பாள் ஞான பூங்கோதை. இதற்கான பெரிய பாடல் 1020 வந்தணைந்து. பெரிய புராண பாடல் வரிசையின் 1020 திருமுறை பாடல். அதற்குண்டான திருமுறை பாடல் 369. சிவாயனம். வந்தணைந்த மாதவத்தோர் வணங்கி தாழ்ந்து மறை வாழ்வே வைசிகாமணியே தோன்றும் இந்த மலை காலனோடு ஆத்தி அம்மில் இகழி வழிபாடு செய் இறைவர் மேவும் அந்தமில் சீர்காலத்தி மலையாம் என்ன அவனி மேற் பணிந்தெழுந்து சளி மேற்கொண்டு சிந்தைகளி மகிழ சிவ திருவிராகம் வானவர்கள் தானவர் என்றெடுத்தார் செல்வார் என்று எடுத்து செல்வார். சிவாய நம. இந்த மலை காலனோடு அத்தி என்று, காலன் என்கிற அந்த அரக்கனும் அத்தி என்கிற யானையும் வழிபட்ட இடம். அதனால அது காலனோடு அத்தின்னு நல்லா அழகான தமிழ்ல சொல்றார். ஆனா இப்ப அந்த மாதிரி கால ஹஸ்தி ஆகிட்டாங்க. அந்த ஹஸ்தி எங்க வந்ததுன்னு தெரியல. அஸ்தி என்பதற்கு என்ன பொருள்னு புரிய மாட்டேங்குது. சில பேர் அதை வேற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் காலனோடு அத்தி என்று அருமையான தமிழ்ல சொல்லி இருக்காரு நம்மள சேக்கிழார் பெருமான். வாழ்க வாழ்க. அங்கே ஞான சம்பந்தர் பாடிய பதிகம் திருகிராகம் என்று, வானவர்கள் தானவர்கள். வானவர்கள் தானவர்கள் வாதை பட வந்த ஒரு மாகடல் விடம் தானமுது செய்தருள் புரிந்த சிவன் மேவு மலை தன்னை வினவில் ஏனமோடு மானினோடு கிள்ளை துணை கொள்ள எழில் அற்கவனினால் காணவர்கள் தம் மகளிர் கனகமணி விலகு காணத்தி மலையே காணவரம் மாமகளிர் கனகமணி விலகு காடத்தி மலையே. அந்த வானவர்களும் தானவர்களுமாகிய தேவர்களும் அரக்கர்களும் சேர்ந்து கடலை கடைந்த போது வந்த நஞ்சை உண்ட பெருமான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. முதுசினவில் அவுணர்புரம் 2வது பாடல். பாலகுரு ரவி இருக்கீங்களா ஐயா? ஆவுடையார்ல இருக்கு ஐயா, பாத்துக்கிட்டே இருக்கு ஐயா. சரி கணபதி ஐயா படிங்க. கணபதி ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிற்றம்பலம். சிவாய நமச்சிவாய. சிவாய சிவா. முசினவில் அவுணர்புறமூன்று ஒரு வரைக்கும் முறையரிசை
சாதுரமதி பரிசடையர் சங்கரர் விரும்புமனை தன்னை வினவில் விரும்பினவ எழிபொழிகள் இதழை எழி ஏன முழுத கதிர்மணியின் வளைகள் இருளாகல இது நிலவுகால தீமலையே கதிர்மணியின் வளைகள் இருளாகல நிலவுகால தீமலையே. நன்றி ஐயா, வணக்கம். நன்றி நன்றி. முதுசீராவில் அவுணர்புற 3 நொடிவரையின் மூளையரி சேர்ந்து மேருமலையை வில்லாக வளைத்து முப்புறத்தை எரித்த அந்த செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. வல்லைவரு காளி. திலகவதி அம்மா படிங்க. சிவாய நம. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் வணக்கம், காலை வணக்கம். பல்லைவரு காளியை வகுத்த வழியாகி அமிகு தாரகனை நீ கொல்லென விடுத்ததருள் புரிந்த சிவன் மேவு மலை கூறி வினவில் பல்பல இருங்கனி பருங்கி மிக உண்டவை நெருங்கியினமாய் கல்லதிர நின்று கருமந்தி வினையாக கல்லதிர நின்று மந்தி வினையாடு காலத்தி மலையே கல்லதிர நின்று மந்தி விளையாடு காலத்தி மலையே. தாரகன் என்ற அசுரன் செய்த அந்த கொடிய வேள்வி அழிப்பதற்காக காளியை ஏவி விட்ட செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வேயனைய தோழியுமா. நித்திலா அம்மா இருக்குங்களா? நித்திலா படிக்கிறீங்களா? படிமா படிமா. திருச்சிற்றம்பலம். வேயனைய தோழமையோர் பாகமது வாக விடை ஏறி சடைமேல் தூயமதி சூடி சுடு காடில் நட மாடிம தன்னை வினவில் வாய்க்கல சமாக வழி பாடு செய்யும் வேடன் மல ராகு நயன் காய்கனியினா தீசனடி கூடுகளா தீமலையே. வாழ்க வாழ்க வாழ்க. வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் என்று அந்த காலத்தி மலையிலே கண்ணப்ப நாயனார் வழிபாடு செய்த அந்த செய்தியை சொல்கிற பாட்டு. நல்லா அருமையா படிச்சாங்க அம்மா. சீக்கிரமா கெமிஸ்ட்ரியில பெரிய ஆள் ஆகணும். வாழ்க வாழ்க. அடுத்து மலையின் விசை. மல்லிகா மல்லிகா. சிவாய நம. மலையின் விசை இருக்கீங்களா? படிக்கிறீங்களாமா? பதிகன் சொல்லுங்கய்யா. தெரியலங்கய்யா, இப்பதான் அடியன் வந்தேன். இல்லைன்னா சங்கர் படிங்க. பதிகம் வந்து எடுத்து வச்சுக்கமா. 3/69 சாதாரி பண்ணல 3ஆம் திருமுறை 69. இப்ப 5வது பாட்டு படிக்கிற. நீங்க அடுத்த பாட்டு எடுத்து வச்சுங்க. 6வது பாட்டு எடுத்து வச்சுங்க. படிக்கிட்டு சங்கர் சங்கரையா படிச்ச அப்புறம் நீங்க படிக்கலாம். அவர் 5வது பாட்டு படிப்பாரு. நீங்க 6வது பாட்டு படிக்கலாம். வாழ்க. சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய மலையின் இசை தனில் முகில் போல் வருவதொரு மதகரியை மழை போல வர கொலை செய்துமை பஞ்சபுரி போர்த்த சிவன் வேறுமலை கூறுவினவில் அலைகொள் புனல் அறிவியல துணைகள் வழி இல்லவள் போதே கலகலவன ஒளி கொள்கதிர் முத்தமவை சிந்து காலத்தி மலையே முத்தமவை சிந்து காலத்தி மலையே. திருச்சிற்றம்பலம். மலையின் மிசை தனின் முகில் போல் வருவதொரு மதகரியை மழை போல் அலற என்று சொல்லி
அந்த தாரகாமுனிகள் ஏவி விட்ட அந்த யானையை அதன் தோலை உரித்து போர்த்து கொண்ட செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து பாரகம் விளங்கிய மல்லிகா மல்லிகா படிக்கிறேன்னு சொன்னாங்களே, பாடுங்கம்மா. எடுத்து வச்சிருக்கீங்களா? ஐயா மன்னிச்சுக்கணுங்க ஐயா. பதிகம் எத்தனாவது? 3ஆம் திருமுறைங்களா ஐயா? 3ஆம் திருமுறையில 69வது பதிகத்துல 6வது பாட்டு. அடியானது 317 316 அப்படின்னு வந்திருக்குதுங்க ஐயா. அது எதுன்னு தெரியல. சித்ராமா படிங்க. நீங்க அதுக்குள்ள எடுத்து வைங்க. மல்லிகாமா எடுத்து ஆறாவது பாட்டு. சித்ராமா படிங்கம்மா. சிவாய நம. நான் படிக்கிறேன் ஐயா. பத்மாமா. சித்ராமா. இல்லைங்களா? சித்ராமா. சிவாய நம. நடராஜையா படிங்கயா. ஓகே கொடுக்கல சிவா. ஓகே கொடுத்தாதான் படிக்க முடியும். ஓஹோ, சித்ராமா ஓகே கொடுக்கல. சரி சரி சரி. அடியேன் படிக்க. சிவாயிரம். சிவாயிரம். படிக்கிட்டீங்களா? படிக்கிறேன். நான் அடியேன் படிக்கிறியா. பாரகம் விளங்கிய பகீரகன் அருந்தவம் முயன்ற பணி கண்டு ஆரருள் புரிந்து அலைகொள் கங்கை சடை ஏற்ற அரண்மலையை வினவில் வாரதர் இருங்குறவர் சேவலில் மடுத்து அவர் எரித்த விறகில் காரகில் இரும்புகை விசும்பு மகிழ்கின்ற காலத்தி மலையே. பகீரதன் வேண்ட கங்கை ஆற்றை தலையிலே சுமந்த செய்தியை சொல்கிற பாடல் இது. வாழ்க வாழ்க. ஆறும் எதிராத வழி ஆகிய 7வது. பத்மாவதி அம்மா படி. சித்ராமா வந்திருக்காங்க. சிவாயனம் சிவாயனம். சிவாயனம் ஐயா படி. அடுத்து சித்ராமா படிப்பா. படி. படிக்கிறீங்களா? ராணி அம்மா படிக்கிறாங்க. ராணி அம்மா படிக்கிறாங்க. யாருங்க ஐயா ராணி அம்மா? வெளியே போயிட்டாங்க. ஆறும் ராஜாவோடது. இருவகை செய்தருள் புரிந்தவன் இருந்த மலைதனை வினவில் ஊரும் மரம் ஒளிகொள் மாமணி உமிழ்ந்தவை உலாவி வரலால் காரில் கடிந்த கணம் என விளங்கு காலத்தி மலையே. காரில் கடிந்த கனகம் என விளங்கும் காலத்தி மலையே. திருச்சிற்றம்பலம். சலந்தரனை சக்கராயுதத்தால் அந்த இது செய்த அந்த செய்தியை சொல்ற பாடல் இது. வாழ்க வாழ்க. எரியணைய கரியாமையம். பத்மாவதி அம்மா நீங்க படிச்சுட்டு அப்புறம் ஆமா படிக்க. சிவாயனமையா. எரியணைய சொரிமையே ராவணனை ஈடெழிய எழில் கொள்விரலால் பெரியவரை ஊன்றி அருள் செய்த சிவன் மேவுமலை போற்றி வினவில் வறிய சிலை வேடுவர்கள் ஆடவர்கள் நேடுவரை ஊடு வரலால் கரியினோடு வரி உழவை அறிய இனமோ வெறுவு காலத்தி மலையே. வெறுவு காலத்தி மலையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கரியினோடு வரியுழிவை அரியனமும் வெறுபவரு காலத்தி மலையே என்று அந்த காலத்தி மலையில புலிகளும் சிங்கங்களும்
இருக்கின்றன என்று சொல்கிற அந்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து இனதளவில் படியும். சிற்றம்பலம். அனைத்தடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. சிற்றம்பலம். வணக்கம். இனதளவில் இவனதடி இணைய மூடி அரிதும் என இகழும் இருவர் தனதுருவம் அறிவறிய சகல சிவன் மேவுமலை தன்னை வினவில் புனவர் புனமயிலனைய மாதரொடு மைந்தரும் மனம் புனரு நாள் கனகுமின மலர்களடி வேங்கைகள் நிலாவு காலத்திமலையே கனகமின மலர்கள் அணி வேங்கைகள் நிலாவு காலத்திமலையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த காலத்தி மலையில வேடுவர்கள் என்ன பண்றாங்களாம்? புனவர் மயில் புனலனைய மாதரோடு மைந்தரும் மனம் புணரு நாள் என்று அந்த திருமண நாளை நிகழ்ச்சி சொல்லுது. ஐயா நீ கல்யாண நாள்லையான்னு சொல்றோம்ல, அந்த மனம் புணரு நாள் அதை நினைவுபடுத்த மாதிரி அங்க இருக்கிற மாதர்களை அங்க இருக்கிற வேடுவர்கள் திருமணம் செய்துகிற நாள்கள் காலத்தில அடிக்கடி நடக்கும். அந்த நிகழ்ச்சியை ஞானசம்பந்தர் கண்டு கழித்திருக்கிறார். அதனால அந்த செய்தியை சொல்றார். புனவர் புன மயிலனைய மாதரோடு மைந்தரும் மனம் புணரு நாள் என்று சொல்கிறார். இந்த நாள்ல அந்த பாட்டை படிச்சு பெருமானுடைய காலத்தி மலை பெருமானை அருளை பெறலாம். திருமண நன்னாள்ல இந்த பாடலை படிச்சு பெருமானுடைய அருளை பெறலாம். வாழ்க வாழ்க. நின்று கவலம். ஸ்ரீதேவ் ஐயா படியும். ஸ்ரீதேவ். திருச்சிற்றம்பலம். நின்று கவலம் பல கொள்கையரோடு மெய்யிலிடு போர்வையவரும் நன்றறியாத வகை நின்ற சிவன் மேவும் மலை நாடி வினவில் குண்டில் மலி துன்று போலில் நின்ற குளிர் சந்தின் முறி தின்று குளவி கண்டினோடு சென்று பிடி நின்று விளையாடு காலத்திமலையே கண்டினோடு சென்று பிடி நின்று விளையாடு காலத்திமலையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கன்றினோடு சென்று பிடி நின்று விளையாடு காலத்தி மலையே என்று அந்த காலத்தி மலையிலே பிடியாகிய பெண் யானை அந்த கன்றாகிய யானை குட்டிகளோடு சேர்ந்து விளையாடுகிற இடமாக சந்தின் முறி தின்று குலவி சந்தன தடைகளை எல்லாம் தின்று அவைகள் விளையாடுகின்றன என்று இயற்கை அழகை ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. காடதிடமாக. சித்ரா. சித்ரா. சரி ஐயா, அவங்க 2 முறை பாடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம திலகவதி அம்மா கொடுத்தீங்களா? நித்திலா அம்மா கொடுத்தீங்களா வாய்ப்பு? திலகவதி அம்மா பாடினாங்களா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. தண்ணி பிடிக்க போயிட்டேன், அதான் கேட்குறேன். இடையில இல்லை நான். சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். நன்றிங்க ஐயா. கேட்டாருங்க ஐயா. யாருமா? கணபதி ஐயா பாடுறேன்னு கேட்டாரு. 2 பாட்டுக்கு முன்னாடியே ஆமா வாங்க ஐயா. பாடின பாட்டுமே ஐயா இருக்காங்களா கணபதி ஐயா? அவங்களும் பாடினாங்க, ஒரு பாட்டு பாடினாங்க. பிரேமா அம்மா வருது. வரிசையா பிரேமா அம்மா தான் வருது. சரிங்க ஐயா. அவன் அம்மா தான் முடியலன்ட்டாங்களே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. காழது இடமகமய மாழு சிவன் மேவுகா இந்தி மலையை மாழ முடிமாளிகை ஈடுபட கொத்தமையும் மண்ணு தலைவன் நாளும் பல வீடும் புகழ் ஞான சம்பந்தன் நல்ல தமிழில் பாடலொடி பாடுமிசை வல்லவர்கள் நல்லவர் மாலோ எளிதே பாடலொடி பாடுமிசை வாழ்மலர்கள் நல்லவர் வரவு
உலோகம் எளிதே. நன்றி ஹரியார் பெருமக்கள் நன்றி. சிவா வாழ்க வாழ்க. ஞானசம்பந்த பெருமான் சொன்ன இந்த நல்ல தமிழ், இந்த நல்ல தமிழை இசையோடு பாடினால் என்னது அதுல அந்த வல்லவர்கள் பரலோகம் பெறுதல் எளிது என்றார். ஆக தமிழினாலே பரலோகம் பெறலாம் என்று பதிகப்பலன் பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து திரு மயிலாடுதுறை 3ஆம் திருமுறையிலே 70வது பதிகமாக சாதாரிப்பண் பகற்பண் 6ஆக நாழிகை 16 to 18 மணி பகல் 12 1 மணி 12 நிமிஷத்துக்குள்ள பந்துவளராளி யாகத்திலே பாடக்கூடியது. இதற்கான பெரிய புராண பாடல் 430. உள்ளம் இன்புறு. ஐயா படிக்கிறையா? படிக்கிறேன். உள்ளம் இன்புற. சிவாய் 430. 430. சரி. ஆமா. உள்ளம் இன்புறன்னு ஆரம்பிக்கும். என்று கூறின்னு வருதுயா இல்லையா? 430. உள்ளம் என்புறம் அடுத்த பாட்டு பாருங்க, முன்ன பின்ன பாருங்க. உள்ளம் என்புற உணர்வுறும் பரிவு கொண்டு 439 வருதுயா. 39 வருதா? சரி. உள்ளம் இன்புற உணர்வுறும் பரிவு கொண்டு உருகி வெள்ளம் தாங்கிய சடையரை விளங்கு சொல்பதிகம் தெள்ளும் இன்னிசை திளைப்பொடும் புறத்தணைந்தருளி வள்ளலார் மற்ற வளம்பதி மறுதல் மகிழ்ந்தார். திருச்சிற்றம்பலம். உள்ளம் என்புற உணர்வுறும் பரிவு கொண்டு உருகி பாடிய பாடல் என்று இந்த பாடலை இந்த பதிகத்தை அடையாளம் காட்டியிருக்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். வாக ஏனையிராடன்பு பரி ஆம இவை பூண்டிளைஞராய் காணவரி நீடுழுவை அதழுடைய படர் சடைய காணியனலாம் ஆன புகழ் வேதியர்கள் ஆகுதியின் மீது புகை போகி அழகார் வானமுரு சோலை மிசை மாசுபட மூசு மயிலாடுதுறையே வானமுரு சோலை மிசை மாசுபட மூசு மயிலாடுதுறையே. இந்த மயிலாடுதுறையிலே வேதியர்கள் ஆகுதியின் மீது புகை போகி அழகார் என்று அங்கே பெருமானை வேள்வி செய்து வழிபாடு செய்கிறார்கள் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து உமாமாபடி அங்கன்மதி. மதி செஞ்சடையர் அங்கண் எழில் கொன்றையோடு அணிந்து அழகரம் எம் தம் அடிக்கு இனிய தானமது வேண்டில் வெளிலார் பதியது ஆம் கந்தமலி சந்தனோடு காரையிலும் வாரி வரு காவிரி அருளால் வந்த திரை உந்தி எதிர் மந்தி மலர் சிந்து மயிலாடு துறையே கந்தமலி சந்தனோடு காராகிலும் வாரி வரு காவிரியுளால் வந்த திரை உந்தி எதிர் மந்தி மலர் சிந்து மயிலாடு துறையே. சுவாய் நமக்கு. இது காவிரி கரையிலே அந்த காவிரி கரையிலே வந்து திரை உந்து மது மந்தி பலர் சிந்து மயிலாடுதுறையே என்று அந்த அங்கே சிந்துகிற அந்த மலர்களை எல்லாம் பெருமானுடைய திருவடிக்கு கொண்டு போய் அங்க இருக்கிற குரங்குகள் அதை பெருமானுக்கு சாத்துகின்றன என்ற வகையிலே இயற்கை குரங்குகள் கூட பெருமானுக்கு பூச்சாத்து வழிபடுகின்றன என்ற இயற்கை அழகை ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. தோளின் மிசை வரியறவா. நடராஜையா படிக்கிறீங்களா? நன்றி ஐயா. சிவாயனம். வாய்ப்புக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம்.
தோலின் மிசை வரியரவம் நஞ்சழல வீக்கி மிகு நோக்கரியராய் மூளைபடு வெண்தலையில் உண்டமுது காடுரையும் முதல்வரிடமாம் பாலைபடு பைங்கமுகு செங்கனி உதிர்த்திட நிறந்து கமழ்பூம் வாலை குதி கொள்ள மடல் விரிய மனம் நாறு மயிலாடு துறையே வாழமிகு குதி வாடை குதி கொள்ள மடல் விரிய மணநாறு மயிலாடுதுறையே. அந்த இயற்கை அழகினாலே அங்க பூக்கிற பூக்கள் பழங்கள் எல்லாம் அந்த ஊரிலே மனம் வீசிக் கொண்டிருக்கின்றன என்று இயற்கை அழகை ரசித்த பாடல். வாழ்க வாழ்க. ஏதமிலர் அறியாமறை. லலிதா அம்மா படிங்க ஐயாவும் சேர்ந்து. நமசிவாய. ஏதமிலர் அரிய மறை மலையர் மகள் ஆகிய இளங்கு நுதல் ஒன் பேதை தட மாறுவது இடமாக உரைகின்ற பெருமானிடமாம் காதன் மிகு கவ்வையோடு மவ்வல் அவை கூடிவரு காவிரியுளால் மறி இறைகள் புக மறி திரைகள் போக வெறிய வெறி கமழ மயிலாடுதுறையே. மறி திரைகள் போக வெறிய வெறி கமழ மயிலாடுதுறையே. மயிலாடுதுறையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அந்த காவிரியில காலையில போய் பெண்கள் எல்லாம் நீராடி பெருமானை வழிபடுகிற இடமாக இருக்கிறது என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து பூவிரி கதுப்பின் ஐயா. திருச்சிற்றம்பலம். பூவிரி கதப்பின் மட மங்கை அகந்தோறு நடந்து பலித்தேர் பாவிரி செய்குரிய பாடல் பயிலும் பரமர் பழமையெனலாம் காவிரி நுரைத்து இறை சுரைக்கு மணி சிந்தி வரி வண்டு கவர மாவிரி மதிக்கிழிய மந்தி குதி கொல்லு மயிலாடுதுறையே. மாவிரி மதுக்கிழிய மந்தி குதி கொல்லு மயிலாடுதுறையே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய. மாவிரி மதுக்கிழிய என்று அங்குகிற மாமரங்கள் எல்லாம் நல்ல தேனை சொட்டுகிற அந்த மாம்பூ இருக்கிற அதுல இருக்கிற தேன் ரொம்ப சுவையான தேன் சொல்லுவாங்க, அந்த மாவிரி தேன். அதனால அதை எடுத்து ரசித்து விளையாடுகிற மந்தி குதி கொலை என்று குரங்குகள் அதை எடுத்து விளையாடுகின்றன. மாஞ்சோலைகளில் புகுந்து விளையாடுகிற குரங்குகளை பத்தி அந்த இயற்கை அழகை ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. கடந்திகள் கருங்கனி. திலகவதி அம்மா படி. உரித்து உமையும் மஞ்சமிக நோக்கரியராய் கடந்திகள் கருங்களில் உரித்து உமையும் மஞ்சமிக நோக்கரியராய் விடந்திகள் மூவிலை நல்வேலுடைய வேதியர் விரும்பை மிடமாம் தொடர்ந்தொழிற் கிடந்ததொரு சோதி மிகு தொண்டை எழில் கொண்டது வருவாய் மடந்தையர் குடைந்த புனல் வாசமிக நாறுமயிலாடுதுறையே. மடந்தையர் குடந்தை புனல் வாசமிகு நாறுமயிலாடுதுறையே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. மடந்தையர் குடந்தை புனல் வாசமிகு மயிலாடுதுறையே என்று பெண்கள் அங்கே காவிரி ஆற்றங்கரையிலே குளித்து பெருமானை வழிபடுகிற அந்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அவ்வதிசை யாரும் அடி யாரு. நித்திலா அம்மா படிங்க. நித்திலா. திருச்சிற்றம்பலம். அவ்வதிசை யாருமடி யாருமுலராக செய்வதர்கள் மேல் எவ்வமர வைகளும் இறங்கி எறி யாடுமெம தீசனிடமாங்
கவ்வையோடு காவிரி கலந்து வரு தென்கரை நிறைந்து களம்பூ மவ்வளோடு மாதவி மயங்கி மனம் நாறு மயில் ஆடுதுறையே. திருச்சிற்றம்பலங்கய்யா. கவ்வையோடு காவிரி கலந்து வரு தென்கரை நிறந்து கமல் பூ என்று அங்கே நல்ல மாதவி முதலான அருமையான மலர்கள் எல்லாம் அந்த காவிரி கரையில பூத்து குலுங்குகின்றன என்று இயற்கையை ரசித்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து சங்கரையா படி. இலங்கை நகர். இலங்கை நகர் மன்னன் முடியொரு 11 போல் பெரிய விரலால் விலங்கிலடத்தொருள் புரிந்தவர் இருந்தவிடம் வினவு திருக்குளர் கலங்கும் முறை இந்தியதில் வந்த கயம் மூதி மலர் கொண்டு மகிழா மலங்கி ஒரு காவிரி நிறைந்து மொழி மயிலாடு துறையே. திருச்சிற்றம்பலம். மலங்கி வரு காவிரி நிறந்து பொழி என்ற மயிலாடுதுறையே என்று அந்த மயிலாடுதுறையுடைய நிலவளம் அந்த காவிரியாலே சிறக்கிறது என்று சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. ஒன் திரளினார். சித்ராமா படிங்க. சித்ராமா. 9வது பாட்டு. ஒரு நிமிஷம். 9வது பாட்டுமா? மயிலாடுதுறை 9வது பாட்டு. 379. சாதாரி. நிதானம், ஒன்னு அவசரம். ஐயா எத்தனாவது பாட்டலுங்க ஐயா சொன்னீங்க? 9வது பாட்டுமா? ஒன் திரளினா 379. சாதாரி பாட்டு. ஒன் திரளி நான் முகனும் ஆளு மிக நேடி உணராத வகையால் அண்டு முறை அங்கியுருவாகி மிக நீண்ட அரணாரதிடமாம் கெண்டை இறை கொண்டு கெளிராருடன் இருந்து கிளர்வாயறுதல் சேர் வண்டல் மணல் கெண்டி மடன் ஆரை விளையாடு மயிலாடு துறையே. வண்டல் மணல் கெண்டி மடனாரை விளையாடும் மயிலாடு துறையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நல்ல காவிரி வளமான பூமி பாய்கிற இடம். அதனால அங்க வண்டல் மணல் அதிகமா இருக்காது. அங்க கெண்டி என்கிற மீன்களும் நாரைகளும் எல்லாம் வந்து விளையாடுகிற இடமாக அந்த பூமி இருக்கிறது என்று அந்த இயற்கை அழகை ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. மெண்டு திரள் அமணரோடு. லதா சிவன். லதா சிவன் இருக்கீங்களா? வேலரசி அம்மா இருக்கீங்களா? வேலரசி. சிவாயம். லதாமா மியூட் எடுத்துட்டேன், பாடுறீங்களா? சரிங்க ஐயா. யாருங்க வேலரசி அம்மா வந்திருக்காங்களா? வந்தாங்களே. காரணமே சிவபெருமானே. சிவசிவா. சிவாயம். நன்றிங்க ஐயா. சரி. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா. சரிங்க. கணபதி ஐயா படிங்க. வாங்க கணபதி ஐயா வாங்க. இருக்காங்களா? 370-10. இந்த சாதாரி பண்ண வந்து எல்லாரும் பாடிட்டாலே பெரிய விஷயம். பரலோகம் எழுதுன்றாரு. ஆமாங்கய்யா. அதான் தமிழ் வராதவங்க, நாக்கு வராதவங்க எல்லாம் திருப்பி திருப்பி இது பாடினோம்னா. வாங்க வாங்க கணபதி ஐயா வாங்க. வராதுன்னு எதுவும் சொல்ல முடியாது. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். பழகினா எல்லாம் தானா வந்துடும். நம்மளா நினைச்சுக்கிறேன் வராது வராது.
ஞான சம்பந்தம் பாட சொல்ல என்ன வயசு? சிவா இதெல்லாம் தடுமாறுங்கய்யா. இல்ல மல்லிகா படி. மல்லிகா இருக்காங்களா? படிக்க அவங்ககிட்ட கொடுத்துங்க வாய்ப்பு. ரைட். மல்லிகா படி. பதிகம் தாங்கய்யா தெரியலீங்கய்யா. எந்த என்ன சொல்லுங்கய்யா? 3வது திருமுறையில 70வது பதிகம் 10வது அடியாருக்கு வந்துங்க ஐயா. 259 60 அதுல இருந்து ஆரம்பிக்குதுங்கய்யா. அந்த தத்தை கண்டுபிடிங்க. நீங்க என்ன புத்தகம்? 328 328ங்களா? நன்றிங்க எடுத்துக்கிறேங்கய்யா. 328 ஏங்கய்யா? 328 நன்றியா எடுத்துக்கிறேங்கய்யா. அடியேன் மிண்டு திரள் அமணருடன் வருதா பாருங்க. வேற யாரா பாடுறாங்க? யாருங்கய்யா? பாடுறாங்க. ராஜாவும் ராணியும் வந்துருங்க இல்லையா? யார் பாடுறாங்களோ அவனை பாட சொல்லுங்க. விருப்பம் நான் படிக்கிறேன் ஐயா. நான் படிக்கிறேன். பத்மாமா படிக்கிறேன். மிண்ட திரள மனரோடு சாக்கியல மலர் தூற்றமிக்க திரளோ எண்டை குடி கொண்ட சடையங்கள் பெருமானதிடம் என்பார் எழிலார் தெந்திரை பரந்தொழுகு காவிரிய தேன்கரை நிகழ்ந்து கமல் பூ வண்டவை கிடைக்க மது வந்து ஒழுகு சோலை மயிலாடுதுறையே வண்டவை கிடைக்க மது வந்து ஒழுகு சோலை மயிலாடுதுறையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. காவினுடைய தென்கரையில இருக்கிற அந்த இடத்துல நல்ல பூக்கள் கமழ்கின்றன, அதை வண்டுகள் துளைக்கின்றன. அந்த துளைக்கிற வண்டுகள்ல இருந்து மதுவாகிய தேன் வந்து ஒழுகுகிறது என்று ஞான சம்பந்த பெருமான் சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நினந்தரு கடைக்காப்பு. கணபதி ஐயா வந்துட்டாருங்க. ஸ்ரீதேவ் ஐயா கணபதி ஐயா வந்துட்டாங்களா? வந்துட்டாரு. மைக் எடுத்திருக்காரு. பாடுறதுன்னா பாடட்டும். அவரு என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. பாடுறீங்களா ஐயா? ஐயா அவரு மைக் எடுத்திருக்காரு ஆனா வரல. ஸ்ரீதேவையா படி. நினம் தருமையானம் நீலம் வானமதியாததொரு சூலமடு போய் கனம் தொழுக பாலி கடல் ஏத்தி மிக வாய்த்ததொரு காதன்மையார் மனம் தன்மலி காளி மறை ஞான சம்பந்தன் மகிழாடுதுறையே புனந்த தமிழ் 10 இசையால் உரை செய்வார் பெறுவர் பொன்னுலகமே. புனந்த தமிழ் 10 இசையால் உரை செய்வார் பெறுவர் பொன்னுலகமே. பொன்னுலகமே பொன்னுலகமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. சந்த இசை ஆனதுனால ஞான சம்பந்த பெருமான் இதை வந்து புணர்ந்த தமிழ் என்று சொல்கிறார். இந்த புணர்ந்த தமிழ் 10 இசை பாடினால் பெருவரு பொன்னுலகம். பொண்ணு கிடைக்குமா? அதனால பொண்ணு ஒன்று இதை படிக்கலாம். பொன்னுலகம் என்பது கைலாயம் என்பது பொருள். உலகியல்ல பொன்னும் பெறலாம், அருளியல் பொன்னாகிய இறைவனுடைய திருவடியை பெறலாம். வாழ்க வாழ்க என்று சொல்லி இன்னைக்கு 3 பதிகம் பாராயணம் பண்ணியிருக்கோம். அதனால இதோட நிறுத்திட்டு இப்ப நம்ம இது பாடி முடிச்சிடலாம். பொன்னூசல் பாடி வாழ்த்து சொல்லி முடிக்கலாம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். பொன்னூசல் யாராவது படிக்கிறீங்களா? படிங்க. சிவாயனம். படிங்க. யாரோ வந்து வாய்ப்பு கேட்டீங்களே படிக்கிறேன்னு சொல்லிட்டு. சிவபெருமானே. லலிதாமா வந்தாங்க. இல்ல எங்க பேர உட்காந்துங்கிறேன். அதை சொல்றதுக்குதான் ஐயா நான் வந்தேன். பாடட்டுங்களா? 8வது பாட்டு படி. அந்த பாட்டு ஒரு நிமிஷம். கோல வரை குடுமி. ஒரு நிமிஷம். எட்டாவதுங்களா ஐயா?
கோலவரை குடுமி. திருச்சிற்றம்பலம். கோலவரை கொடுமி வந்து குவளையத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக பரிமே கொண்டு நம்மை ஆண்டான் சிலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலு கரியானை வாயார நாம் பாடி புலி தகம் குழைந்து பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. உங்க பேரன் கிரண் பாட போறாரா? என்ன பாட்டு பாட போறாரு? இருக்கிறாரு ஐயா. பாட சொல்லட்டுங்களா? 10 மணிக்கு நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க, அதுல வந்து பாட சொல்லுங்க ஐயா. ஐயா அவங்க ஊருக்கு போறாங்க ஐயா. ஐயா காலையில ஆர்வமா கேக்குறாங்க ஒரு பாட்டு. ஆமா, வெடிக்கான எழுந்து உட்காந்துட்டேன் ஐயா. சரிங்க ஐயா. சிவபெருமான் ஒரு பாட்டு வாய்ஸ் சொல்லிடும். சரிங்க சரிங்க. குழந்தைக்கு சேர்த்து வாய்ஸ் சொல்லிடும். ஆர்வமா வந்து உட்காந்துருக்கான்னு கேக்குறாங்கல்ல ஐயா. நமச்சிவாய. சொல்லுமா. வாழ்க வாழ்க. கிரண் ஸ்ரீராம். இல்ல, பருதிமால் கவிஞன். வெரி குட் வெரி குட். சூரியநாராயண பருதிமால் கலைஞர் ஆயிட்டாரு. வாழ்க வாழ்க வாழ்க. வெரி குட் வெரி குட். சொல்லு என்ன பாட்டு? ஓடுடைய செவியன் விடையேடியோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவி பெம்மானிவன் நன்றே அருநெறிய மறை வல்ல முனியகன் ஓய்கை மைய பெருநெறிய பிரமாபுரமேவி பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய வல்லவர் தோல்வினை தீர்த்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர். தமிழை விட்டிய அதுதான் நான் இவ்வளவு போராட்டம் பண்ணிக்கிறேன். திருநெறிய தமிழ் வல்லவர். திருநெறிய தமிழ் வல்லவர் தோல்வினை தீர்த்தல் எளிதாமே. அப்ப திருநெறிய தமிழாலே நம்ம எளிதாக சிவலோகத்தை பெறலாம் என்று கிரண் வந்து இன்னைக்கு பரிதிமார் கலைஞரா வந்து ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருநெறிய தமிழை பாடியிருக்காரு. வாழ்க வாழ்க வாழ்க. பாட்டு ஐயா, தமிழ் பாட்டு, பிள்ளையார் பாட்டு, கணநாதன்னு ஒரு பாட்டு. சரி பாடு. கணநாதா கடல் தொழுதேன் அடியேன் நான் தேவனாலும் துதி புரியும் கதிமுகனே தமிழிசை வரதையை புரிவாய் அரண் மகனே ஏது குறை நீனதருள்வதின் எனக்கிது ததி வரும். நம சிவாய. ஐயா லாஸ்டா ஒரே ஒரு பாட்டு திருப்புகழ்ல இருந்து பாடிடு. கணபதிக்கு தமிழிசை பாட்ட. ரைட் வாழ்க. இப்ப திருப்புகழ். கைத்தல நீரை கனி அப்போ முடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என்னை வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்போடு தீரல் புய மதையானே
மத்தள வயிறினை உத்தாமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்படு எழுதிய முதல்வோனே. முப்புற நெறி செய்த அச்சுவன் உரைத்தம் அச்சது பொடி செய்த அரிதீரா. அத்துயரது கூடு சுப்பிரமணிப்படும் அப்புணம் அது நிடை விபமாகி. அக்கர மகளுடம் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே. அக்கன மனமருள் பெருமாளே. திருச்சிற்றம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. எத்தனாம் கிளாஸ் படிக்கிற நீ? வாழ்க வாழ்க வாழ்க. எத்தனாம் கிளாஸ் படிக்கிறமா? 6வது. வாழ்க வாழ்க. நல்லா நல்லா படி ராஜா. வாழ்க வாழ்க. சந்தோஷம். நிகழ்ச்சி முடிப்பதற்கு முன்னால இன்னைக்கு காஞ்சிபுரத்துல அந்த ஐயம்பேட்டை பக்கத்துல ராஜீவ்காந்தி நகர்னு அங்க அருட்கைலைநாதன சாமி எழுந்தருளை பண்ணி குடமுழுக்கெல்லாம் பண்ணியிருக்கான் போன மாசத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அங்க வந்து சித்திரை திருவாதிரைக்காக திருவாதிரை வழிபாடு தொடங்குறோம். இயன்றவர்கள் அந்த கலந்து கொள்ளலாம். வாழ்க வாழ்க. வாழ்த்து படிக்கணுங்க. வாழ்த்து படிச்சிடையா? படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதோர் குறைவில்லை. கண்ணில் நல்லது அகுதுரும் கழுமல வளநக பெண்ணின் நல்லாரோடு பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே. இனம் தரும் பூங்குழல் அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆர்வம் வாழ்க வெப்பை ஊருசை தனிகள் வாழ்க புக்கடம் வாழ்க ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை தன்னடைந்த மதில் பிரம்மபுரத்து உரையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார். முன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியனை. சிலையதுவே சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இலை துணைவேல் தடங்கையன் ஏந்திழால் ஒரு கூரன் அலைபுணல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. வான்மிகில் வளாது பெய்த மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முரசு அரசு செய்ய குறைவில்லா உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க சைவ நீதி விலக உலகமெல்லாம். கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி இல்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் ஐந்தேட்டை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவிலா நிர்மலவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புள் வேந்தன் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. இன்றைய நிகழ்ச்சியுடைய வெற்றி என்னன்னு கேட்டா, நேத்து கிரண் ஸ்ரீராமன் வந்து இந்த சமஸ்கிருத ஸ்லோகம் சொன்னாரா, தமிழ் சொல்லக்கூடாதாப்பான்னு சொன்ன உடனே அத ஐயா வந்து அதை என்ன பண்ணாரு, அந்த கிரண் ஸ்ரீராமுக்கு சூரிய நாராயணன் பேர் வச்சு சூரியநாராயண பரிதிமார்க்கலோட ஐயா நான் பரிதிமார்க்கலைஞன் பாடுறேன்னு சொல்லிட்டு நீ ஞான சம்பந்த திருப்புகள் இது ஞான சம்பந்தருடைய முதல் தேவாரத்தை பாடி நமக்கெல்லாம் திருநெறிய தமிழை வழங்கி இருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில கலந்துகிற அன்பர்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைங்க கொண்டாந்து நீங்க இருக்கணும். இதெல்லாம் எதிர்காலம் சிறக்கணும். நம்மளே பாடி நம்மளே வயசான காலத்துல நம்ம புத்தி கிடைக்கணும் நம்ம வேண்டதை விட எதிர்கால சந்ததியை வளர்த்தா இந்த சைவம் இன்னும் நீடித்து நிலைக்கும். வாழ்க வாழ்க. அதுக்கு அடையாளமாக நேற்று காலில் வந்தவரு கிரணா வந்தவர் இன்னைக்கு பரிதிமார் கவிஞர் வந்தார். நேற்று இரவு நம்ம ஐயா ஸ்ரீதேவ் ஐயாவுடைய பிள்ளைகள் ரெண்டும் நல்லா அருமையா பாடினாங்க. விகிர்தனும் அதுக்கப்புறம் யாழ்மொழியும். அதோட நேற்று இன்னொரு நிகழ்ச்சி நேற்று இரவுல வந்து கல்லூரி மாணவராகிய நம்முடைய கார்த்திகேயனும் இன்னும் அந்த பாப்பா நித்யா இல்லையா, அவங்க நல்லா அருமையா உரை படித்தாங்க. அதனால
இளைஞருக்கான உலகம் என்பது இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம நிலைநாட்டுகிற மாதிரி அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க. எதிர்காலத்துல சைவம் சிறக்கணும். நம்ம அதற்கு நீங்க என்ன பண்ணா நித்திலா பேரை மாத்தி சொல்லிட்டேன், நித்யான்னு சொல்லிட்டேன். நித்திலா நல்ல அருமையா கல்லூரி சேர போறாங்க. அதனால கேக்குறான் ஐயா. அப்பா என்கிட்ட ஏன் சொல்லலன்னு என்கிட்ட பேசிக்கிறான். நைட்டு சொல்லியிருந்தா நான் பாடி இருப்பேன். தில்லை அந்த பாடி இருப்பேன்ல. நீங்க ஏன் என்ன? சரிங்கய்யா, நல்லதுயா. ராஜ் 9:50 ஆரம்பிக்க சொல்ல 9:45 வர சொல்லுங்க. ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. சரிங்கய்யா. ஓதுவாருடைய பேரையா? ஆர்வமா படிக்கிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். வாழ்க வாழ்க. அவன் ஏன் பாடுறான்னு இப்பதான் தெரியுதுங்கய்யா. நன்றி 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 நன்றி. இந்த மாதிரி நிகழ்ச்சியில கதை எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைகளை பேர பிள்ளைகளை கொண்டாந்து இந்த நிகழ்ச்சியில பாட வைக்கலாம். வாழ்க வாழ்க. எல்லாருக்குமான இதுதானே. அதனாலதான் இந்த நிகழ்ச்சியை நம்ம கலந்துரையாடல வச்சோம். வெறும் சொற்பொழிவு அது இதுன்னு இது இல்லாம எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டு போறதுன்றதுக்காக இல்லாம இத பேசுவதை விட கேட்பது புண்ணியம்னு சொல்லிதான் நான் இந்த நிகழ்ச்சியை சொன்னேன். அதனால கேட்டல் இன்பம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். பிள்ளைகள் பாட கேட்கணும். அதுதான் நம்ம காதார கேட்டா நமக்கு 2 புண்ணியம். வாயால பேசினா 1 புண்ணியம் தான் கிடைக்கும், காதால பேசினா 2 புண்ணியம் கிடைக்கும். அதனால பிள்ளைகளை இந்த மாதிரி கொண்டாந்து நம்ம இது பண்ணோம். வாழ்க ஐயா. சொல்லுங்கம்மா. நேத்து வந்து இங்க இருக்கிற சிவன் கோயில்ல வந்து நான் வந்து நேத்து நந்தி தேவரோட கதை சொல்லிட்டு வந்தேன். நந்தி கதை சொன்னியா? சரி சரி. அத இன்னைக்கு ராத்திரி சொல்ல. இப்ப டைம் ஆயிடுத்து. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு ஐயா சொன்னார்ல, அப்ப சொல்லலாம் நந்தி கதை. சரியா? சரி ஐயா. மகிழ்ச்சிங்க. நண்பர்களுக்கு வணக்கம். சிவபெருமானே சிவசிவா சிவசிவா. கொஞ்சம் போறங்க, முடிச்சிடுறேன். நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறி சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் தற்போது திருஞான சம்பந்தரை ஏற்றிய 3ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை மீது நிறைவு செய்வோம். நம்முடைய நிகழ்ச்சி வழிநடத்திய ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் ஐயா அவருடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை தொகுத்தளித்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ராஜா ஐயா அவருடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பு ஒரு அறிவிப்பு. இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ்பாடி நால்வர் என்கிற நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி நண்பர்கள் கலந்து கொள்ளலாம். கூடுமானவர்கள் இன்றைக்கு ஒரு முன்னோட்டமாக பயிற்சி முன்னோட்டமாக 10 மணிக்கு சிறார்களுக்கான, அதாவது மழலை சமய பயிற்சி, கோடைக்கால சமய பயிற்சி என்ற தலைப்பின் கீழே இருப்போம். நீங்க வந்து பயிற்சி எடுக்கிறதா பயிற்சி எடுக்கலாம், பாடுறதுன்னா பாடலாம். சிவாயனம் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். தனுஷ்கா ஸ்ரீநிதி கலந்துக்கோங்க ஐயா 10 மணி நிகழ்ச்சியில சொல்லிடுறேன். நன்றி, மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி நன்றி நன்றி. நம்பர் இதே